ஹாய் வீவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது ராக் ஆடியோ. நான் உங்கள் செந்தில் முருகன். ஸோ நம்ம யூடியூப் சேனலில் ஹோம் தியேட்டர் ரிலேட்டாக இருக்கக்கூடிய ஏவி ரிசீவர், ஸ்பீக்கர்ஸ், சப்வூஃபர், ப்ரொஜெக்டர், ஸ்க்ரீன் இது எல்லாமே மல்டி பிராண்டில் நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கிறோம். ஸோ பிராண்ட் நியூ அண்ட் யூசர் ஐட்டம் ரெண்டுமே நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கிறோம். பிராண்ட் நியூ அப்படின்னு வரும்போது நாம் சப்ளை பண்ணக்கூடிய ப்ராடக்ட்டுக்கு நாமளே வேரண்டி கிளைமிங் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ஆஃப்டர் சர்வீஸுக்கு அப்புறம் சர்வீஸ் பேக்கப்பும் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா ஹோம் தியேட்டரில் இருக்கக்கூடிய அக்சசரிஸை பொறுத்த வரைக்கும் ஸ்பீக்கர் கேபிள், பனானா பின், சப்வூஃபர் கேபிள், HDMI கேபிள் இது எல்லாமே பிராண்டில் மட்டும் நாங்கள் சேல் பண்ணிகிட்ருக்கிறோம். ஸோ அடுத்தது யூசர் ப்ராடக்ட் அப்படின்னு வரும்போது நம்ம கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட் எல்லாமே ஒரு மின் கண்டிஷனில் மட்டும் தான் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். ஸோ கரண்ட்லி அவைலபிளாக ஏவி ரிசீவர், ஸ்பீக்கர்ஸ் இது எல்லாமே யூசர் ஐட்டம் நிறையவே அவைலபிளாக இருக்குது. ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு எந்தவித என்கொயரி தேவைப்பட்டாலும் நீங்கள் கால் பேக் ஆர் வாட்ஸ்அப் ரெண்டுமே பண்ணலாம். எங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ஷோ பண்ணியிருக்கோம், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இனி நம்ம பார்க்க போகிறது ஒரு சேல்ஸ் வீடியோஸை நம்ம பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா டோட்டலாக 3 டவர் ஸ்பீக்கர்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். 3மே நல்ல மின் கண்டிஷன் தான் நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ வாங்க என்ன மாடல்ஸ் இருக்குது, என்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கெஃப் பிராண்டில் ஒரு டவர் ஸ்பீக்கர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டவர் ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மின் கண்டிஷனில் வித் கிரிலோடு தான் நம்மளுக்கு வந்திருக்கு. இந்த டவர் ஸ்பீக்கர்ஸோட மாடல் நம்பர் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா கெஃப் பிராண்டில் Q500 அப்படிங்கிறது தான் இதோட மாடல் நம்பர். ஸோ ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த டவர் ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா 3-வே கான்செப்ட்டில் கொடுத்துருப்பாங்க. பட் டிரைவர் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 டிரைவர் உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எப்படி அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஸோ மேலே இருக்கக்கூடிய இந்த டிரைவர் பார்த்துட்டிங்கன்னா 5.25 இன்ச்சஸில் ஒரு மிட் ரேஞ்சஸும் அந்த மிட் ரேஞ்சஸ் சென்டரில் ஒரு டியூட்டர்ஸும் உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ கீழே இருக்கக்கூடிய இந்த டிரைவர் பார்த்துட்டிங்கன்னா 5.25 இன்ச்சஸில் அதாவது பார்த்தீங்கன்னா ஊஃபர் கான்செப்ட்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ரெண்டு மட்டும் தான் உங்களுக்கு ஸ்பீக்கர்ஸாக உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது கீழே இருக்கக்கூடிய இந்த 2 டிரைவரும் 5.25 இன்ச்சஸில் பேசிவ் ரேடியேட்டர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஏர்போர்ட் டெக்னாலஜி இல்லாத இடத்துல இந்த பேசிவ் ரேடியேட்டர் உங்களுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இந்த பேசிவ் ரேடியேட்டர் மூலயமா உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஏரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி அவுட்டரில் உங்களுக்கு கொடுக்குறதுக்காக தான் இந்த பேசிவ் ரேடியேட்டர் உங்களுக்கு இதில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதனுடைய வாட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 8 ohmஸில் 130 வாட்ஸ் ரன் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா சென்சிட்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் 87 dBயும் ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் பார்த்துட்டிங்கன்னா 40 ஹெர்ட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த டவர் ஸ்பீக்கர்ஸ் நீங்கள் மூவிக்கு யூஸ் பண்ணலாம், மியூசிக் யூஸ் பண்ணலாம், ஒரு ஸ்டீரியோ இன்டெகிரேட்டட் ஆம்பிளிஃபையர் வச்சிருக்கீங்கன்னா அதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். தாராளமாக நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய பிராண்டாக தான் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு கண்டிஷனாக தான் நம்மளுக்கு வந்திருக்கு. இதனுடைய ப்ரைஸிங் ரேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 45,000 நாங்கள் சேல் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க எடுத்துக்கோங்க. ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது வார்ஃபடல் பிராண்டில் இதோட மாடல் நம்பர் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா வேர்டஸ் 400. ஸோ ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 6 ohmஸில் 150 வாட்ஸ் ரன் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது 90 dBயில் உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ டிரைவர் சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது டோட்டலாக 3-வே கான்செப்ட்டில் உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ 1 இன்ச்சஸில் ஒரு டியூட்டர்ஸும் 6.5 இன்ச்சஸில் ஒரு மிட் ரேஞ்சும் அகைன் 6.5 இன்ச்சஸில் 2 ஊஃபரும் உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டவர் ஸ்பீக்கர்ஸ் நீங்கள் மியூசிக் யூஸ் பண்ணலாம், மூவிக்கும் யூஸ் பண்ணலாம். நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய டவர் தான் நான் அதை சொல்லுவேன். ஸோ இதனுடைய ப்ரைஸிங் ரேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 33,000 நாங்கள் சேல் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க எடுத்துக்கோங்க. ஸோ அடுத்ததான் நம்ம எடுத்திருக்க டவர் ஸ்பீக்கர் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா டாகா ஹார்மனியில் இந்த டவர் ஸ்பீக்கர்ஸோட மாடல் நம்பர் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா TAV616F அப்படிங்கிறது அதோட மாடல் நம்பர். ஸோ டோட்டலாக ஒரு பேர் ஆஃப் டவர் ஸ்பீக்கர் நம்ம எடுத்துருக்கிறோம். இந்த டவர் ஸ்பீக்கர் ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ் நம்ம அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஓம்ஸ் பார்த்தீங்கன்னா 6 ohmஸில் ரன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ வாட்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது 160 வாட்ஸ் 6 ohmஸில் ரன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. சென்சிட்டிவிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 91 dBலையும் ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா 36 ஹெர்ட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து டிரைவர் சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 3-வே கான்செப்ட்டில் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 6.5 இன்ச்சஸ் டிரைவரில் ஊஃபர்ஸும் ஒரு 6.5 இன்ச் டிரைவரில் மிட் ரேஞ்சஸும் 1 இன்ச்சஸில் ஒரு டியூட்டர்ஸும் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனுடைய ஃபினிஷிங் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் சைடு ஃபுல்லாகவே பியானோ கிளாஸ் ஃபினிஷிங்கில் உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் அவுட்ரு எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா ஒரு MTFல உங்களுக்கு மேக் பண்ணி இதில் கொடுத்துருப்பாங்க. இந்த டவர் ஸ்பீக்கர்ஸ் நல்ல ஒரு கண்டிஷன்ஸ் தான் நம்மளுக்கு வந்திருக்கு. இதோட நீங்கள் ப்ரைஸிங் ரேஞ்ச் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா 20,000 நாங்கள் சேல் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க எடுத்துக்கோங்க. ஸோ ஃபைனலாக இந்த 3 டவர் ஸ்பீக்கர்ஸோட ஸ்பெசிஃபிகேஷன் டீட்டெயில் எல்லாம் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இதோட ப்ரைஸிங் ரேஞ்சஸும் தனித்தனியாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் ஆல் ஓவர் இந்தியா கொரியர் சர்வீஸ் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது. பேமெண்ட் ஆப்ஷனும் பார்த்துட்டிங்கன்னா ஃபோன்பே, ஜிபே, கிரெடிட் கார்டு ஆன்லைன் பேமெண்ட்டும் நாங்கள் ரிசீவ் பண்ணிகிட்ருக்கிறோம். ஸோ இது மட்டும் இல்லாமல் எங்ககிட்ட பார்த்துட்டிங்கன்னா டெமோ ரூம்ஸும் அவைலபிளாக இருக்குது. இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் நேரில் வந்து டெமோ பார்த்து எடுக்கனாலும் நேரில் வந்து டெமோ பார்த்து எடுக்கலாம். ஸோ அப்படி இல்லை நான் வேறு எதனா ப்ராடக்ட் பார்க்குறேன், நான் டெமோ பார்க்கனாலும் நீங்கள் நேரில் வந்து டெமோ பார்க்கலாம். எங்களுடைய பிளேஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சென்னை பல்லாவரத்தில் இருக்குது. இதோட லொக்கேஷனும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணியிருக்கேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் ஒரு ஹோம் தியேட்டர் ரிலேட்டாக இருக்கக்கூடிய கேலிப்ரேஷன், இன்ஸ்டாலேஷன் இது ரெண்டுமே நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம்.
இந்த இன்ஸ்டாலேஷன் கேலிப்ரேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எங்ககிட்ட ப்ராடக்ட்டை வாங்கியிருந்தாலும் சரி, இல்லை வெளியில் ப்ராடக்ட் வாங்கியிருந்தாலும் நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ஸோ ஆல் ஓவர் இந்தியா நம்மள்ட்ட சர்வீஸ் பேக்கப் அவைலபிளாக இருக்குது. ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு எந்தவித என்கொயரி தேவைப்பட்டாலும் நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். எங்களுடைய கான்டாக்ட் நம்பருக்கு நோட் பண்ணி இது ரிலேட்டடாக நீங்கள் எந்தவித என்கொயரி தேவைப்பட்டாலும் எங்களுடைய அப்படியே இரு. ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு எந்தவித என்கொயரி தேவைப்பட்டாலும் நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். எங்களுடைய கான்டாக்ட் நம்பரை ஷோ பண்ணியிருக்கோம், நோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறந்துடாமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வாங்க இன்னொரு ப்ராடக்ட்டோட இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.